ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம இந்த ட்ராமாவோட ஃபைனல் எபிசோட் தான் பார்க்க போகிறோம். ஸோ லாஸ்ட் எபிசோடில் இதுவரை பார்த்துருந்தோம் அப்படின்னா அந்த தம்பிக்காரன் வந்து சொல்லியிருந்திருப்பேன், நான் எல்லா உண்மையுமே சொன்னேன் அப்படின்னா ஹீரோ வந்து உன்னை கல்யாணம் பண்ணுவானா என்ன அப்படின்னு. ஸோ இவனும் என்ன உண்மை அதை சொல்லு அப்படின்ற மாதிரி கேட்கும்போது, என்னடா நினச்சிட்டு இருக்க, 3 வருஷத்துக்கு முன்னாடி உனக்கு ஒரு ஆக்சிடெண்ட் ஆச்சு, அதில் வந்து இவன் உன்னை காப்பாற்றினா நினச்சிட்டு இருக்கியா? கிடையாது, அந்த ஆக்சிடெண்ட்டுக்கு பிளான் பண்ணதே நாங்கள் 2 பேரும் தாண்டா அப்படின்னு. அவள் பார்த்தீங்கன்னா இடிஞ்சு போய் உட்காந்துட்டு இருக்கா. டே நீ என்ன பைத்தியமாடா அப்படின்னு. ஸோ என்ன நடந்துச்சு அப்படின்றத அப்படியே காட்டுறாங்க. ஹீரோ வந்துட்டு அந்த பொக்கையெல்லாம் எடுத்துகிட்டு போய் ஹீரோயினுக்கு ப்ரப்போஸ் பண்ணலாம் அப்படின்னு வந்துட்டு இருந்திருப்பா. அப்போ அவள் இடையில வந்து சொல்லியிருந்திருப்பா, எனக்கு நாளைக்கு பர்த்டே, நீ அந்த பார்ட்டிக்கு வரியா அப்படின்னு. ஆனால் இவன் பார்த்தீங்கன்னா, இல்லைப்பா நான் ஹீரோனுக்கு ப்ரப்போஸ் பண்ணணும், நான் ரொம்ப நாளாக இதுக்காக தான் வெயிட் பண்ணிட்டு இருந்தேன், ஸோ என்னால் வர முடியாது, ஆனால் நீ நல்லா செலிப்ரேட் பண்ண, ஹாப்பி பர்த்டே அப்படின்ட்டு அவன் அங்கேருந்து போயிருந்திருப்பான். இவளுக்கு பார்த்தீங்கன்னா பயங்கர வெறியாக இருந்திருக்கும். ஸோ அந்த தம்பிக்காரனுக்கு பார்த்தீங்கன்னா ஃபோன் பண்ணுறா, நீ இப்போ எனக்கு தேவைப்படுற, உடனே வா அப்படின்னு. 2 பேரும் பார்த்தீங்கன்னா ஒரு பாலடைஞ்ச குடோனில் உட்காந்து பேசிகிட்டு இருக்காங்க. இவ பார்த்தீங்கன்னா பொங்கிட்டு இருக்கா. இவனுக்கு எம்புட்டு தைரியம், என்ன லவ் பண்ணாமல் அவளை போய் லவ் பண்ணிகிட்டு இருக்கான், அவளுக்கு ப்ரப்போஸ் பண்ண போகிறானா, இதை நடக்கவே விடக்கூடாது, ஸோ இதை எப்படியாவது நம்ம தடுக்கணும் அப்படின்னு. அப்போ இந்த தம்பிக்காரன் வந்து சொல்லிகிட்டு இருக்கான், நான் இந்த விஷயங்களில் உனக்கு ஹெல்ப் பண்ணுறேன், ஆனால் எத்தனை டைம் நீ வந்துட்டு ஹீரோவை தடுப்ப அப்படின்னு. அதுக்கு தான் என்கிட்ட ஒரு பிளான் இருக்கே அப்படின்ற மாதிரி அவ சொல்லிட்டு இருக்கா. ஹீரோனோட அப்பா வந்துட்டு ஒரு டிரைவர் தான். இங்கே ஒரு பார்சல் இருக்கு, வந்து எடுத்துருப்பாங்க, நிறைய காசெல்லாம் தரோம் அப்படின்ற மாதிரி சொன்னால் காசுக்காக அவன் வரப்போகிறான். அந்த டைமை யூஸ் பண்ணி இவன் வந்துட்டு என்னை கிட்னாப் பண்ணான் அப்படின்ற மாதிரி எல்லா செட்டப்புமே ரெடி பண்ணி வச்சிடலான்னு. ஏன் நீ என்ன பைத்தியமா, கிட்னாப்பிங் அந்த மாதிரிலாம் போனால் அவன் ஜெயிலுக்கு போயிடுவான். ஆமாம், எனக்கு அந்த விஷயங்கள் தான் வேணும், புரியலையே. ஹீரோனோட அப்பா வந்துட்டு என்னை கிட்னாப் பண்ணிட்டாரு, ஸோ ஜெயிலுக்கு போயிட்டாரு அப்படின்னா அவளோட ரெப்புடேஷன் டோட்டலாக டேமேஜ் ஆயிரும். அதுக்கப்புறம் ஹீரோவோட ஃபேமிலியிலேருந்து அவளை மருமகளாக எப்படி அக்செப்ட் பண்ணிப்பாங்க? ஸோ அதுக்கு வாய்ப்பு இல்லை, அதனால தான் இந்த பிளான் அப்படின்ட்டு. இவனுக்கும் பார்த்தீங்கன்னா ஒரு மாதிரியாக தான் இருக்குது. சரி, எல்லா விஷயங்களையுமே நான் ரெடி பண்ணுறேன் அப்படின்ட்டு அங்கேருந்து போகிறான். அப்புறம் என்ன நினச்சான்னு தெரில, ரிட்டன் வந்து அந்த பிள்ளையை பார்த்தீங்கன்னா ஒரு மாதிரி ஹக் பண்ணிக்கிறான். அவளும் அப்படியே கல் மாதிரி இருக்கா. ஸோ தேவைப்படுற இடங்கள் எல்லாத்துலேயுமே பார்த்தீங்கன்னா அந்த தம்பிக்கான நல்லாவே யூஸ் பண்ணிக்கிறா. இதுக்கப்புறமா ஹீரோனோட அப்பா பார்த்தீங்கன்னா அந்த குடோனுக்கு வந்துடுறாங்க. என்ன இடம் இது, இங்கே இதுக்காக நம்மளை வர சொன்னாங்க அப்படின்னு. ஸோ அங்கே பார்த்தீங்கன்னா ஒரு மூட்டை இருக்குது. என்னடா இது இவ்வளோ கனமாக இருக்குது, அப்படி என்னதான் இருக்கும் அப்படின்னு பார்த்துட்டு இருக்கும்போது பின்னாடி இருந்து அந்த தம்பிக்காரன் பார்த்தீங்கன்னா மண்டையில் ஒரு அடி அடிச்சிடுறான். ஸோ அவர் பார்த்தீங்கன்னா மயங்கி விழுந்துடுறாரா. இதுக்கப்புறமா அந்த சின்ன மீட் பண்ணுறதுக்காக தான் வரான். எல்லாமே ஓகே அப்படின்னு. அப்படியா, சரி, என்ன இந்த சேரோட கைத்தால வந்துட்டு நல்லா இறுக்கமாக கட்டி வை அப்படின்னு. இவனும் பார்த்தீங்கன்னா டைட்டாக கட்டிகிட்டு இருக்கான். அவள் பார்த்தீங்கன்னா லூசுத்தனமாக அவளோட ஹேர் எல்லாத்தையுமே களைச்சி விட்டுட்டு இருக்கா. நிறைய ஃபோட்டோஸ் எல்லாம் எடுத்து வை, இந்த ஃபோட்டோஸை ஹீரோவுக்கு சென்ட் பண்ணி தான் அவனை இங்கே வர வைக்கணும் அப்படின்னு. இவனும் பார்த்தீங்கன்னா ஃபோட்டோஸ்லாம் எடுத்துக்கிறான். நீ சீக்கிரமாக, ஹீரோயினோட அப்பா வந்துட்டு கண்ணு முழிச்சிட போகிறான் அப்படின்னு. சரி ஓகே, நான் பார்த்துக்கிறேன், நீ எனக்காக இங்கே வெயிட் பண்ணு அப்படின்னா அந்த தம்பிக்காரன் பார்த்தீங்கன்னா அங்கேருந்து கிளம்பியிருந்திருப்பா. ஸோ அந்த சீன் அப்படியே கட் பண்ணிட்டு அப்படியே ப்ரெசென்ட்டுக்கு வராங்க. இந்த விஷயங்கள் எல்லாத்தையுமே கேட்கும்போது ஹீரோக்கு ஒரு மாதிரியா இருக்கு. அந்த டைம் பார்த்தீங்கன்னா ஹீரோயின் உள்ளே வந்துட்டு இருக்கா. அடடா, இதை கேட்கறதுக்காக தானே நான் இவ்வளோ நாள் வெயிட் பண்ணேன் அப்படின்னு. ஹீரோவோட கையை பார்த்தீங்கன்னா ஹோல்ட் பண்ணுறா. சின்னுக்கு ஒன்றுமே புரியல. அம்மா என்ன நடக்குது இங்க, இது எப்படி, இதுக்கு முன்னாடி நீ என்னை மிஸ் பண்ண அப்படி இப்படின்லாம் சொன்னியே, அது எல்லாமே பொய்யா அப்படின்ட்டு. இவன் பார்த்தீங்கன்னா, ஆமாண்டி நீ பெரிய உத்தமி, உங்ககிட்ட நான் வந்து பொய் சொல்லக்கூடாதா அப்படின்னு. சரி, இந்த விஷயங்கள் எப்படி நடந்தது அப்படின்ற மாதிரி கேட்குறாங்க. அப்படியே இதுக்கு முன்னாடி நடந்த விஷயங்களை காட்டுறாங்க. இவங்க வந்து பாட்டிமாவோட வீட்டுக்கு வந்திருப்பாங்கல்ல, அப்போ இவ பார்த்தீங்கன்னா ஒரு சூப்பை கொண்டு வந்து வைக்கிறா. இது ரொம்ப சூடாக இருக்கு, கொஞ்சம் பார்த்து கூடி அப்படின்ட்டு. அங்கேருந்து போகும்போது இவன் பார்த்தீங்கன்னா, உனக்கு எந்த ஒரு மெமரியுமே மறந்து போகலை தானே அப்படின்ற மாதிரி கேட்குறான். இவ பார்த்தீங்கன்னா அப்படியே அமைதியாக நிற்கிறாளா. நான் வந்துட்டு உங்ககிட்ட ரொம்ப சீரியஸாக தான் இருக்கேன், என்னை விட்டு மட்டும் போகாத ப்ளீஸ், அதுக்கு நான் எதை வேணாலும் பண்ணுவேன் அப்படின்னு. என்ன வேணாலும் பண்ணுவியா? அப்போ நான் ஒழுங்கா டிவோர்ஸ் பேப்பரில் சைன் பண்ணிவிட்டு என்னை டிவோர்ஸ் பண்ணிவிட்டு என் கண்ணு முன்னாடி இல்லாமல் போயிரு அப்படின்னு. எனக்கு பார்த்தீங்கன்னா ஒரு மாதிரி கஷ்டமாக தான் இருக்குது. ஸோ வந்து சொல்லிட்டு இருக்கான், எனக்கு எல்லா விஷயங்களுமே ஞாபகம் வந்துருச்சு. ஃபர்ஸ்ட் டைம் நான் உன்னை காலேஜில் மீட் பண்ணது, அப்புறம் அந்த லைட் ஹவுஸ்க்கு உன்னை வர சொன்னது, அது எதுக்காக தெரியுமா? நான் உனக்கு ப்ரப்போஸ் பண்ணால் தான் வர சொன்னேன். பட் எதிர்பாராம நான் அந்த கார் ஆக்சிடெண்ட்டில் மாட்டிக்கிட்டேன். அப்போது தான் நான் எல்லா மெமரிஸுமே மறந்துட்டேன். நான் உங்ககிட்ட பிடிச்சிருக்குன்னு கூட சொல்லலை, எல்லாமே ஒரு மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங்லேயே போயிருச்சு, என்னை மன்னிச்சிரு, எனக்கு ஒரே ஒரு சான்ஸ் மட்டும் கொடு அப்படின்னு. ஸோ இவனும் பார்த்தீங்கன்னா அப்படியே திரும்பி பார்க்குறா. நான் தான் சொன்னேன்ல, நான் உன்னை டிவோர்ஸ் பண்ண போகிறேன் அப்படின்னு, இதெல்லாம் எதுக்கு சொல்லிகிட்டு இருக்க, இதெல்லாம் ரொம்ப லேட் அப்படின்னு. அப்போது இவன் பார்த்தீங்கன்னா அந்த விசில் எடுத்து காமிக்கிறான், இது உனக்கு ஞாபகம் இருக்குதானே அப்படின்னு.
ஸோ அந்த விசில் கொடுத்து அந்த விஷயங்கள்லாம் சொல்லியிருந்திருப்பான்ல, அது எல்லாமே பார்த்தீங்கன்னா அப்படியே நினச்சி பார்க்குறா. நானா எந்த ஒரு தப்புமே பண்ணலைல்ல. அந்த ஆக்சிடெண்ட்ல என்னோட மெமரிஸ் தான் மறந்து போச்சு. ஸோ அதுக்காக நீ இந்த மாதிரி பண்ணாத. நான் உன்கிட்ட கெஞ்சி கேட்டுக்கிறேன். எனக்கு ஒரே ஒரு சான்ஸ் மட்டும் கொடு. என்னோட லவ்வை ப்ரூவ் பண்ணுறதுக்கு ஒரே ஒரு சான்ஸ் கொடு அப்படின்னு. சரி ஓகே. நான் உனக்கு ஒரு சான்ஸ் குடுக்குறேன். ஆனா, அதுக்கு பதிலா நீ ஒரு விஷயத்த பண்ணியே ஆகணும். அந்த தம்பிக்காரனும் ஷின்னும் அவங்க பண்ண தப்ப அவங்க வாயாலேயே சொல்ல வைக்கணும். அத நான் என் காதால கேட்கணும். அப்புறம் அவங்களுக்கான பனிஷ்மெண்ட்டா அவங்க வாங்கணும். எங்க அப்பாவோட சாவுக்கு ஒரு நியாயம் கிடைக்கணும் அப்படின்ற மாதிரிலாம் சொல்லிட்டு இருக்கா. ஸோ இவனும் பார்த்தீங்கன்னா அதுக்கு ஒத்துக்கிறான். இதெல்லாம் பேசி முடிச்சுட்டு இவ பார்த்தீங்கன்னா வெளியே வந்துட்டு இருக்கா. அங்க வந்து மைக்கு வெயிட் பண்றான். இவ கேட்குறா, பேசின விஷயங்கள் எல்லாத்தையுமே நீ கேட்டுட்டியா அப்படின்னு. ஆமாம், ஹாஸ்பிட்டலில் நீ என்கிட்ட ஹெல்ப் கேட்கும்போது இந்த மாதிரி ஒரு நாள் வரும்னு எனக்கு தெரியும். உனக்கு என்ன விஷயங்கள் பிடிச்சிருக்கோ அதை பண்ணு. கண்டிப்பாக நான் வந்துட்டு சப்போர்ட் பண்ணுவேன். அப்புறம் நம்ம 2 பேரும் அப்படின்ற மாதிரி இழுக்கிறானா ஒரு மாதிரி பார்க்குறா. நல்ல ஃப்ரெண்ட்ஸாகவே எப்போவுமே இருக்கலாம் அப்படின்னு. ஸோ இவளுக்கு ஒரு மாதிரி ஹாப்பியாக தான் இருக்குது. இவளுக்கு எந்த ஒரு மெமரிஸுமே மறந்து போகலை. ஆக்டிங் தான் விட்டுட்ருக்கா அப்படின்ற விஷயங்கள் மைக்குக்கு ஆல்ரெடி தெரியும் போல். 2 பேரும் சேர்ந்து தான் இந்த ஆக்டிங்கே பண்ணியிருக்காங்க. ஷின்னுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா தலையே சுற்றுது. ஸோ ஹீரோயின் வந்து சொல்லிகிட்டு இருக்கா, நீ வந்துட்டு அந்த தம்பிக்காரனை யூஸ் பண்ணி என்னோட லைஃப்பை அப்புறம் ஹீரோட லைஃபே வந்து மொத்தமாக டேமேஜ் பண்ணியிருக்க. அது மட்டும் இல்லாமல் எங்கள் அப்பாவுமே நீ வந்துட்டு கொலை பண்ணியிருக்க. இதுக்கான எல்லா விஷயங்களையுமே நீ அனுபவிக்கணும் அப்படின்னு. அப்போ அந்த தம்பிக்காரன் வந்து சொல்லிட்டு இருக்கான், இதுக்கு உங்களுக்கு எந்த ஒரு சம்மந்தமே கிடையாது, நான் தான் பண்ணேன் அப்படின்ற மாதிரி சொல்லும்போது அந்த ஷின்னு பார்த்தீங்கன்னா, நான் எவ்வளோ வருஷமா உன்னை லவ் பண்ணுறேன், நீ இவளுக்காக இந்த மாதிரிலாம் நடந்துப்பியா அப்படி இப்படின்லாம் பேசும்போது தம்பிக்காரனுக்கு பார்த்தீங்கன்னா பயங்கர கடுப்பாயிட்டு இருக்குங்க. என்ன நடந்துட்டு இருக்கு, முட்டாள்தனமாக அவள் பேசிட்டு இருக்காளே அப்படின்னு. ஹீரோ வந்து சொல்லிட்டு இருக்கான், உனக்கு நான் இப்போ தேவையில்லாமா, ஒரு சைக்காட்ரிக் டாக்டர் தான் தேவை அப்படின்னு. அப்போ ஹீரோன் வந்து சொல்லிட்டு இருக்கா, எனக்கு நல்ல டாக்டர் தெரியும், நான் வேணா உனக்கு இன்ட்ரோ பண்ணவா அப்படின்னு. இந்த தம்பிக்காரனுக்கு பார்த்தீங்கன்னா இதெல்லாம் கேட்கும்போது ஒரு மாதிரி வெக்ஸாக தான் இருக்கு. ஸோ கையில் பார்த்தீங்கன்னா கத்தியெல்லாம் வச்சிருப்பான் போல. அதை எடுத்து ஹீரோட வயிற்றுலேயே பார்த்தீங்கன்னா இறக்கிட்டு இருக்கான், நீ சாகணும்டா, நீ செத்தா மட்டும்தான் எனக்கு தேவைப்படுற விஷயங்கள் எல்லாமே கிடைக்கும் அப்படின்னு. அவன் பார்த்தீங்கன்னா அந்த பெட்டில் போய் அப்படியே விழுந்துட்டு இருக்கான். வெளியே பார்த்தீங்கன்னா போலீஸ் வர மாதிரி சத்தம்லாம் கேட்குது. இதுக்கப்புறம் என்ன, நம்ம ஹீரோ பார்த்தீங்கன்னா ஹாஸ்பிட்டலில் தான் கூட்டு போயிட்டு இருக்காங்க. பயங்கரமாக பிளட் லாஸ் எல்லாம் இருக்கு. ஹீரோனுக்கு பார்த்தீங்கன்னா என்ன பண்ணுறதுனே தெரில. அவன் பார்த்தீங்கன்னா அந்த மயக்கத்துலையுமே சொல்லிட்டு இருக்கான், என்னை மன்னிச்சிரு, இவ்வளோ நாள் நான் உன்னை ரொம்பவே கஷ்டப்படுத்திட்டேன், என்னை மன்னிச்சிரு, ஐ லவ் யூ அப்படின்ற மாதிரிலாம் சொல்லும்போது, நீ இந்த மாதிரிலாம் சொல்லக்கூடாது, நீ எனக்கு கடன் பட்டிருக்க, அதை திருப்பி கொடுக்கறதுக்காவது நீ கண்டிப்பாக வரணும் வரணும் அப்படின்ற மாதிரிலாம் அவள் சொல்லிட்டு இருக்கா. ரொம்ப சோகமாக தான் அந்த ஹாஸ்பிட்டலுக்கு, அதாவது அந்த ஆப்ரேஷன் ரூமுக்கு வெளியே நின்றுட்டு இருக்கா. அந்த இடத்துக்கு பார்த்தீங்கன்னா பாட்டிமா வந்துட்டு இருக்காங்க, என்னம்மா ஆச்சு அப்படின்னு. ஸோ இவளும் பார்த்தீங்கன்னா இது எல்லாமே என்னோட தப்பு தான், என்னை மன்னிச்சிருங்க பாட்டி அப்படின்ற மாதிரிலாம் கேட்கும்போது, இல்லை இது உன்னோட தப்பு கிடையாது, அந்த ஷின்னு தான், அவள் தான் இதுக்கு பதில் சொல்லணும் அப்படின்ற மாதிரி அந்த பாட்டிமா கொந்தளிக்கிறாங்க. அப்போ ஹீரோட தங்கச்சி பார்த்தீங்கன்னா உங்களுக்காக கொஞ்சம் ஃபுட்டெல்லாம் ரெடி பண்ணி எடுத்துகிட்டு வந்திருக்கோம், நீங்கள் சாப்பிடுங்க அப்படின்ற மாதிரி சொல்லும்போது அவள் பார்த்தீங்கன்னா, இல்லை எனக்கு எதுவுமே வேண்டாம், நான் ரெஸ்ட் ரூம் போகிறேன் அப்படின்ட்டு அவள் ரெஸ்ட் ரூமுக்கு வந்துட்டு இருக்கா. ஸோ ஹீரோ வந்துட்டு கெஞ்சிருந்துருப்பான்ல, எனக்கு ஒரு சான்ஸ் கொடு அப்படின்னு. அந்த விஷயங்கள் எல்லாத்தையுமே நினைக்கும் போது ரொம்ப கஷ்டமாக இருக்கு. பயங்கரமாக பார்த்தீங்கன்னா ஃபீல் பண்ணி அழுகுறா. அது மட்டும் இல்லாமல் இதுக்கு முன்னாடி நடந்த விஷயங்களை பார்த்தீங்கன்னா அப்படியே கண்டினியூ பண்ணுறாங்க. அதாவது ஹீரோ பார்த்தீங்கன்னா அந்த லைட் ஹவுஸ்க்கு கொஞ்சம் கிட்டவே வந்திருந்திருப்பான். அப்போ தான் அந்த லூசு பையன் வந்துட்டு மெசேஜ் பண்ணியிருந்திருப்பான், இந்த மாதிரி அவளை நான் கிட்னாப் பண்ணிட்டேன், போலீஸ் எல்லாம் கூப்பிட்டேன்னா அவ்வளோதான், அவளை நான் கொலை பண்ணிடுவேன், ஒழுங்கு மரியாதை நீ அந்த இடத்துக்கு வா அப்படின்னு. இவனுக்கும் பார்த்தீங்கன்னா என்ன பண்ணுறதுன்னு தெரில, நீ கொஞ்ச நேரம் எனக்காக வெயிட் பண்ணு, அவளை அந்த ஆபத்துலேருந்து நான் காப்பாற்றிட்டு வந்துடுறேன் அப்படின்ட்டு அவன் அங்கேருந்து கிளம்பி அந்த குடோனுக்கு ஒரு டாக்ஸியை பிடிச்சி வரான். இவன் வர விஷயங்கள் எல்லாத்தையுமே இந்த தம்பிக்காரனும் பார்த்தீங்கன்னா நோட் பண்ணிக்கிட்டு தான் இருக்கான். அதே சமயம் அந்த சின்ன கட்டுறாங்க, என்ன இவ்வளோ நேரம் ஆச்சு, ஒருத்தவனுமே நம்மளை காப்பாற்றுறதுக்காக வரலையே, எதுவும் தப்பா ஹிப்பா நடக்க போகுதோ, ஒருவேளை ஹீரோ இங்கேருந்து போயிருந்துருப்பானா, அவளுக்கு ப்ரப்போஸ் பண்ண போயிருந்துருப்பானா அப்படின்ட்டு இவ பார்த்தீங்கன்னா அங்கேருந்து கிளம்பி வந்துட்டு இருக்கா. அந்த டைம் தான் அந்த தம்பிக்காரன் பார்த்தீங்கன்னா ஒரு வேனை பயங்கர ஃபாஸ்ட்டாக எடுத்துகிட்டு வந்துட்டு இருக்கான். ஹீரோனோட அப்பாவுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு மாதிரி லைட்டாக மைக்கெல்லாம் தெளிகிற மாதிரி தான் இருக்குது. தம்பிக்காரன் பார்த்தீங்கன்னா ரொம்ப ஃபாஸ்ட்டாக வண்டியை பார்த்தீங்கன்னா எடுத்துகிட்டு வந்துட்டு இருக்கான். ஜஸ்ட் மிஸ்ல இந்த சின்ன பையவில் பார்த்தீங்கன்னா ஊடால வந்துடுது. ஸோ 2 பேருக்கு பார்த்தீங்கன்னா கொஞ்சம் பயங்கரமான அடி தான். ஆனால் இவள் ஃப்ரண்ட்டில் இருந்ததுனால தலையில் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் பயங்கரமான அடி விழுந்துருது. இந்த தம்பிக்காரனுக்கு பார்த்தீங்கன்னா என்ன பண்ணுறதுனே புரியல, நீ ஏன்டி ஊடால வந்த அப்படின்ற மாதிரி உடனே பார்த்தீங்கன்னா போலீஸ்க்கு ஆம்புலன்ஸ்க்கு எல்லாத்தையுமே கால் பண்ணிகிட்டு இருக்கான். ஸோ பக்கத்தில் பார்த்தீங்கன்னா அந்த ஹீரோனோட அப்பாவுக்கு வந்திருக்காருல்ல, அவர்கிட்ட போய் பார்த்தீங்கன்னா மிரட்டுறான், இங்கே பாரு இந்த வீடியோ பாரு அப்படின்னு.
ஸோ அங்கே வந்து ஹீரோனை கடத்தி வச்ச மாதிரி தான் வீடியோவை ரெடி பண்ணி வச்சுருக்கானுங்க. டே என் பொண்ணுடா, என் பொண்ணை விடுங்க அப்படின்ற மாதிரிலாம் சொல்லும்போது, நான் சொல்கிறது கேட்டினா உன் பொண்ணு சேஃபாக இருப்பா, வா மரியாதையே இங்கே வந்து உட்காரு. போலீஸ் வந்து கேட்டாங்கன்னா நீ தான் அந்த ஷீனை கிட்னாப் பண்ண, அவளை காப்பாற்றுறதுக்காக ஹீரோ அந்த இடத்துக்கு வந்தான். ஸோ வேறு வழி இல்லாமல் 2 பேத்தையுமே நான் ஆக்சிடென்ட் பண்ணிட்டேன் அப்படின்ற மாதிரி நீ சொல்லணுன்ட்டு அவன் பார்த்தீங்கன்னா அங்கேருந்து ஓடிட்டு இருக்கான். இவருக்குமே பொண்ணை காப்பாற்றணுமே அப்படின்றதுக்காக ஓகேன்ற மாதிரி ஒத்துக்கிறாரு. அந்த சைடு நம்ம ஹீரோன்னு பார்த்தீங்கன்னா அந்த லைட் ஹவுஸில் ஹீரோ வருவான் அப்படின்ட்டு ரொம்ப நேரமாக வெயிட் பண்ணிட்டு இருக்கா. ஆனால் ஹீரோ பார்த்தீங்கன்னா வந்த பாடே இல்லை. ஸோ அந்த சீன் அப்படியே கட் ஆகி ப்ரெசென்ட்டில் காட்டுறாங்க. இவன் பார்த்தீங்கன்னா கண் முழிச்சிட்டான். ஹீரோன் பார்த்தீங்கன்னா கையை பிடிச்சிட்டு ஒரு மாதிரி சோகமாக தான் படுத்துட்டு இருக்கா. ஹீரோ பார்த்தீங்கன்னா அப்படியே ஒரு மாதிரி அவளையே பார்த்துட்டு இருக்கானா. தலையில் பார்த்தீங்கன்னா கையை வைக்கும்போது இவ்வளோ எந்திரிச்சிட்றா. நீ கண் முழிச்சிட்டியா, உனக்கு ஏதாவது தண்ணி வேணுமா, இரு நான் எடுத்துகிட்டு வரேன் அப்படின்ற மாதிரிலாம் சொல்லும்போது, இல்லை என்னை விட்டு மட்டும் போகாத அப்படின்னு. நான் ஏன்டா உன்னை விட்டு போக போகிறேன், இதுக்கப்புறம் நான் எங்கேயுமே போக மாட்டேன் அப்படின்ற மாதிரி அவள் சொல்கிறாளா. எப்பட்றா இந்த சுச்சுவேஷனில் நீ சிரிக்கிற அப்படின்னு. நான் ரொம்பவே லக்கி தெரியுமா, லாஸ்ட் டைமும் சரி இப்போவும் சரி எவ்வளவோ அடிபட்டாலுமே நான் உயிரோட தானே இருக்கேன் அப்படின்னு. இவளுக்கு என்ன சொல்கிறதுனே தெரியல. என்னை மன்னிச்சிரு, இவ்வளோ வருஷங்களாக நான் உன்னை ரொம்பவே ஹர்ட் பண்ணிட்டேன் அப்படின்னு. இல்லை இதை பற்றி நீ பேசாத, அது எல்லாமே பாஸ்ட்டு. இதுக்கப்புறமா நம்ம 2 பேரும் ஃப்யூச்சரில் ரொம்ப ஹாப்பியாக ரொம்ப சந்தோஷமாக நம்ம லைஃப்பை வாழலாம் அப்படின்ற மாதிரிலாம் பேசிகிட்டு இருக்காங்க. ஸோ இந்த விஷயங்கள் எல்லாத்தையுமே வெளியே பார்த்தீங்கன்னா அந்த மைக்கு கேட்குறான். அவனுக்கு ஒரு மாதிரி கஷ்டமாக தான் இருக்குது. அந்த பிஏ வந்து சொல்லிட்டு இருக்காரு, என்னப்பா ரொம்ப கஷ்டமாக இருக்கா, என்ன பண்ணுறது, அந்த ஆண்டவன் யாருக்கு யாருன்னு எழுதியிருக்காங்களோ அவங்க கூட தானே சேருவாங்க அப்படின்னு. வருத்தம்லாம் ஒன்றும் இல்லையே, அவள் ஹாப்பியாக இருந்தால் எனக்கு சந்தோஷம்தான் அப்படின்ற மாதிரிலாம் சொல்கிறேன். பட் உள்ளுக்குள்ள கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்குது. இதுக்கப்புறமா நம்ம ஹீரோனை காட்டுறாங்க. அவள் பார்த்தீங்கன்னா அவங்க அப்பாவோட அந்த கல்லறைக்கு வந்து அவருக்கு பிடிச்ச ட்ரிங்க்கெல்லாம் பார்த்தீங்கன்னா ஊற்றி வச்சிட்ருக்கா. இன்றைக்கி நானும் உங்கள் கூட சேர்ந்து குடிக்கிறேன்ப்பா. அவருக்கான அந்த கிளாஸை பார்த்தீங்கன்னா அந்த கலரையில் ஊற்றிட்டு இவளோட கிளாஸை பார்த்தீங்கன்னா எடுத்து குடிச்சிட்ருக்கா. ஒரு வழியாக எல்லா பிரச்சனையுமே சால்வ் ஆகிடுச்சுப்பா, நீங்கள் இன்னசென்ட் அப்படின்ற விஷயங்களை நான் ப்ரூவ் பண்ணிட்டேன். இதுக்கப்புறம் எல்லாம் ஓகே தான். நான் ஹீரோவை சீக்கிரமாகவே மேரேஜ் பண்ண போகிறேன். நாங்கள் 2 பேரும் ரொம்ப ஹாப்பியாகவே இருப்போம், நீங்கள் ஒன்றும் வருத்தப்படாதீங்க அப்படின்ட்டு பேசிகிட்டு இருக்கா. இதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா அவங்க 2 பேத்துக்குள்ள நடந்த அந்த விஷயங்கள் எல்லாமே 1 by 1 அப்படியே ஞாபகம் வந்துட்டுருக்கு. ஃபஸ்ட் டைம் இவங்க மீட் பண்ணது, ஹீரோ அந்த மெமரிஸை மறந்தது, அப்புறம் அந்த ஹோட்டலில் நடந்த விஷயங்கள், அப்புறம் இவளை கிட்னாப் பண்ணியிருந்திருப்பாங்களே அது. ஹீரோயின் பார்த்தீங்கன்னா ஒரு கட்டத்துக்கு மேலே ரொம்ப கடுப்பாகி ரிங்கெல்லாம் தூக்கி வீசிட்டு எனக்கு டிவோர்ஸ் கொடு அப்படின்ற மாதிரிலாம் சொல்லிட்டு போயிருந்திருப்பா. ஸோ அந்த விஷயங்கள் எல்லாம் பார்த்தீங்கன்னா 1 by 1 ஞாபகம் வந்துட்டுருக்கு. இதுக்கப்புறம் இவங்க பாஸ்டில் லவ் பண்ணியிருந்திருப்பாங்களா அந்த லைட் ஹவுஸை, அதே இடத்துக்கு தான் வந்திருக்காங்க. ஹீரோ பார்த்தீங்கன்னா அந்த பேபி பிரெத் ஃப்ளவரை கையில் வச்சுருக்கான். பாஸ்டில் நான் உன்னை ரொம்பவே வந்து ஹர்ட் பண்ணியிருக்கேன், ரொம்ப காயப்படுத்தியிருக்கேன். ஆனால் இதுக்கப்புறமா நான் தெரிஞ்சு கூட உன்னை ஹர்ட் பண்ண மாட்டேன். ஃப்யூச்சரில் நம்ம 2 பேரும் ரொம்ப ஹாப்பியாக இருக்கணும்னு நான் நினைக்கிறேன். நீ என்ன அக்செப்ட் பண்ணிக்கிறியா அப்படின்னு. அவளும் பார்த்தீங்கன்னா ஒரு மாதிரி சிரிக்க, இவன் பார்த்தீங்கன்னா அப்படியே கிஸ் பண்ணுறான். ஸோ ஒரு வழியாக இந்த ட்ராமா பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல கம்ப்ளீட் ஆகுது. உங்களுக்கு இந்த ட்ராமா பிடிச்சிருக்கும் அப்படின்றத நான் நம்புகிறேன். இந்த ட்ராமா உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா கண்டிப்பாக நம்ம சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.